ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு வினா ஸ்டடீஸ். இந்த வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்க்க போகிறோம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் நீட் ஃபிசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி 8 சப் டாபிக்ஸாக பிரிச்சிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு சப் டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ். இதில் ஆல்மோஸ்ட் 6 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 7th வீடியோ. 6th வீடியோவாக நம்ம என்ன பண்ணிக்கோன்னா பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீடியோவில். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நான் ஆல்மோஸ்ட் 6 வீடியோஸே என்ன பண்ணிக்கோன்னா ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இதையும் அந்த பிளேலிஸ்ட்லேயே போட்டுருவேன். இப்போ நான் பண்ணுற வீடியோவையும் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே கொடுத்துறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த வீடியோவில் சீக்வன்ஸ், சீரிஸ், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். நமக்கு மெயினாக ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் தேவை. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் என்னென்னு பார்த்துட்டு தான் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்க்க முடியும். ஸோ அதனால் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். ஸோ என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிங்க. எதுக்காகனா இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன்ஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை அந்த டெலிகிராம் குரூப்பில் போட்டுருவேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ண முடியல, பட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த 7 கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா, உங்களால் சால்வ் பண்ண முடியுதா இல்லையான்னு நீங்களே ஒன்று ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், சொல்யூஷன்ஸையும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன ஒரு சஜஷன் என்னன்னா, அப்படியே பார்க்காம சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின்ஸை பார்த்து நீங்களே கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண முடியாட்டி சொல்யூஷன் பாருங்கள். சரி, நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா இல்லைங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணி அப்புறம் சம் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எந்த லெவலில் இருக்கீங்கன்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்க்க போகிறோம். ஸோ சீக்வன்ஸ்னால் என்ன, சீரீஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ சீக்வன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுதான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆட் நம்பரோட சீக்வன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 1, 3, 5, 7, 9 அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சு அப்படின்ற பட்சத்துக்கு, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை, பட் இது ஒரு இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இதைத்தான் என்ன சொல்லுவேன், சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறதுனால நான் இதை என்ன சொல்கிறேன்னா இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறதுனால இதை நான் என்ன சொல்லிடுறேன், இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுவே ஆட் நம்பருக்கு பதிலாக ஈவன் நம்பர் இருக்குது அப்படின்னா 2, 4, 6, 8, 10 அப் டு இன்ஃபினிட்டி போகுது அப்படின்னு சொல்கிறேன்னா இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், இதுவும் ஒரு இன்ஃபினைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ இதில் மெயின் என்னென்னா இந்த இன்ஃபினிட்டிங்கிறத நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டாட் போட்டாலே அப் டு இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். கடைசி நம்பர் இங்கே போடாட்டி அப் டு இன்ஃபினிட்டி நம்பர்னு அர்த்தம். சரி, இப்போ இது இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். இப்போ இதே ஃபைனைட் சீக்வன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 1, 3, 5, 7, 9 அப் டு 51 அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட் டேர்ம். இது லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நான் எழுதுறேன், இது வந்து ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபைனைட் சீக்வன்ஸ் என்னென்னா அப்புறம் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் என்னங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீரியஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், சீக்வன்ஸ் என்ன பார்த்துருந்தோம், இப்போ சீரியஸ் பார்க்க போகிறோம். இப்போ அது ஒன்றும் இல்லை, சீக்வன்ஸுக்கும் சீரியஸ்க்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. சீக்வன்ஸில் கமா போட்டு எழுதுவோம், இதில் என்னது அடிஷன் பண்ணி எழுதுவோம். 1 + 3 + 5 + 7 அப்படி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப் டு 51 இப்படி எழுதுனீங்கன்னா இது என்ன சொல்கிறோன்னா இது ஒரு சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீரியஸை நம்ம எப்படி டினோட் பண்ணோம்னா எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். இப்போது இந்த மாதிரி ப்ளஸ் அப் டு 51 அப்படின்னு போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் இதுவே இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குன்ற பட்சத்துக்கு அதை இன்ஃபினிட் சீக்வன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கடைசி எதுவும் தேவையில்லை. சம்டைம்ஸ் அப் டு இன்ஃபினிட்டின்னு எழுதுவாங்க, இல்லைனா வெறுமனே விட்டுற வேண்டியதான். ஏன்னா இப்படி இருந்தாலே தெரியும், இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். இட் இஸ் அன் இன்ஃபைனைட் சீரியஸ் அப்படின்னு அர்த்தம். இது இன்ஃபைனைட் சீரியஸ், ஃபைனைட் சீரியஸ் இதில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். இதில் இப்போ முக்கியமான ஒரு டேர்ம் ஒன்று எழுதுனா இங்கே 1 இருக்குது பார்த்தீங்களா, இது என்னது ஃபஸ்ட்டு டேர்ம், அப்புறம் இது 3 வந்து செகண்ட் டேர்ம், 5 வந்து தேர்ட் டேர்ம், அப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கா. இப்போ இதில் வந்து இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால இதில் லாஸ்ட் டேர்ம் கிடையாது, பட் இன்ஃபினிட்டி இல்லை. இப்போ நான் வந்து 51 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை நான் என்ன சொல்லுவேன்னா இதைத்தான் லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் டேர்மை எல் அப்படின்னு சொல்லுவோம். எல் இஸ் ஈக்குவல் டு 51. ஓகேங்களா? எல்லோடைய வேல்யூவோட 51. ஆனால் இது இன்னொன்று டேர்ம்னு சொல்லுவோம், திஸ் இஸ் அன் nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னோடைய வேல்யூ வந்து வேறு, எல்லோடைய வேல்யூ வேறு. இப்போது இந்த சீக்வன்ஸில் இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ தேர்டு டேர்மோடைய வேல்யூ எவ்வளவு 5. இல்லைங்க பாருங்கள், தேர்டு டேர்மு பட் அதனுடைய வேல்யூ 5. அதே மாதிரி nth டேர்மு அதனுடைய வேல்யூ 51. இப்போ இந்த nth டேர்மோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த nth டேர்ம்னால் இது வந்து 26th டேர்ம்.
நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து 26th டேர்மு. 26th டேர்மோட வேல்யூ 51. அதாவது எல் வந்து 51, இது nth டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், சீக்வன்ஸ் சீரிஸ் என்னங்கிறது டிஃபரன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்டு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் விச் இஸ் ஏபி அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மாக. சரி, எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை. ஸோ முன்னாடியே எழுதுனது தான் 1 3 5 7 9 11 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறப்ப இது என்ன சொல்லிட்டோம், இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது வந்து ஆட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், ஆட் நம்பர்ஸோட சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அதாவது 1 கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். அதே மாதிரி 3 கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா 5 வந்துடும். 3 கூட 2 ஆட் பண்ணால் 5 வந்துடும். 5 கூட 2 ஆட் பண்ணால் 7 வரும். 7 கூட 2 ஆட் பண்ணால் 9 வரும். 9 கூட 2 ஆட் பண்ணால் 11 வரும். இப்போ எல்லாத்துலேயுமே ஒரே டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா டிங்கிற டேர்மில் டினோட் பண்ணுவாங்க. டியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 2ன்னு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி காமனாக டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சீக்வன்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இதுவே ஒரு ரேண்டமாக இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா, எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 இதுலேருந்து ஒரு 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 செப்பரேட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். 5லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் 2 கிடைக்கும். 2லேருந்து 3 செப்பரேட் பண்ணால் -1 கிடைக்கும். -1லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணால் -4 கிடைக்கும். -7 கிடைக்கும். இப்படியே போய்கிட்டே இருக்குமா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரியே 8க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 3. 5க்கும் 3க்கும் டிஃப்ரெண்ட், 5க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் 3. 2க்கும் -1க்கும் 3 3 3 3 3 3 3. இங்கே நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா -3 -3 -3 -3 எல்லாத்துலேயும் -3 மைனஸ் விட்டுட்டேன். ஸோ இப்போது இதில் டியோட வேல்யூ என்னதுன்னா விச் இஸ் -3 இல்லை, டியோட வேல்யூ -3. இந்த முதல் எக்ஸாம்பிளில் டியோட வேல்யூ +2. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு. இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், பட் அதுக்குன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது. அந்த ஜென்ரல் ஃபார்மை நான் எழுதுறேங்க. ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா, ஃபஸ்ட்டு டேர்மை, இந்த ஃபஸ்ட் டேர்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஏங்கிற லெட்டரில் டிஃபைன் பண்ணுவோம். செகண்ட் டேர்மை A+Dன்னு எழுதுவோம். தேர்ட் டேர்மை A+2Dன்னு எழுதுவோம். அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி டேர்மை A+n-1 × Dன்னு எழுதுவோம். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த இது வந்து எல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லாஸ்ட் டேர்முடைய வேல்யூவை எல்லுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போது இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன நீங்கள் சால்வ் பண்ண அந்த கன்ஃபியூஷன்லாம் போயிடும். இது பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், இது சொன்ன மாதிரி இது nth டேர்மு, பட் இதனுடைய வேல்யூ 51. ஓகே, 26th டேர்மு, இதனுடைய வேல்யூ 51. அதனால தான் இங்கே nth டேர்மு, இதனுடைய வேல்யூ எல்லு, அதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா A+n-1 × D அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்மு, இந்த ஃபஸ்ட் டேர்ம் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு டேர்மோடைய வேல்யூ 1 இல்லை எழுதுங்க. நம்ம அந்த இதுலேருந்து கொண்டு வருவோம். இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ எவ்வளவு 2, இந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் படி. இப்போ அப்படியே எழுதுங்க. ஏவோட வேல்யூ 1னா இப்படி எழுதிக்கணும் தான். 1 + 2 3. அதுக்கப்புறம் 1 + 2 டைம்ஸ் ஆஃப் 3, சரிங்க எழுதிடலாம். 1 + 2 டைம்ஸ் ஆஃப் 2. ஓகேங்களா, இப்படி எழுதணும், அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இங்கே 1 + 26th டேர்ம் சொன்னேன்னா, ஸோ 26 - 1 × 2. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 3. ஏன்னா இங்கே அப்படியே டேரெக்டாக எழுதிட்டேன், நீங்கள் கூட எழுதிக்கலாம். இது வந்து A+D வந்து 1 + 2. ஓகே, 1 + 2 which is 3. அதுக்கப்புறம் 1 + 2 × 2 அப்படின்னா 2 × 2 4, 4 + 1 5. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் டாட் பண்ணி கடைசியாக இங்கே வரும்போது இதனோட வேல்யூனா 26 - 1 25, 25 × 2 50, 50 + 1 51. இல்லைங்களா, ஃபைனல் டைம் 51. நம்ம இங்கே இந்த ஜென்ரல் ஃபார்மில் இருந்தே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இந்த ஜென்ரல் ஃபார்ம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் உங்களுக்கு சம்டைம்ஸ் ஃபார்ம்லாம் ஞாபகம் வராது. அதனால் இந்த L = A+n-1 × D அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதெல்லாமே நீட் ஃபிசிக்ஸ் வருமானு கேட்டால் வராது. பட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, முன்னாடி சொன்னோம்ல, இப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் இது வந்து சீக்வன்ஸு. இங்கே இதுக்கான சீரியஸ் எழுதுறோன்னா 1 + 3 + 5 + அப்படியே போய்கிட்டே இருக்குது.
கடைசி டேர்ம் 51 ஆகிடுச்சு. இப்போ என்ன கேட்பாங்கன்னா, இந்த சீரியஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 1 + 3 + 5 up to 51 அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இதை நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது, ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. ஆனால் அந்த ஜென்ரல் ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னை பொறுத்தளவு இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்துக்க மாட்டீங்க அந்த டெரிவேஷனை. பட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் படிக்கிறீங்க, இல்லை முன்னாடி நீங்கள் சரியாக படிக்கல அப்படின்னா, என்ன பொறுத்தவரை எப்போயுமே அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ஒரு டைம் டெரைவ் பண்ணி பார்த்துடணும். அதுக்கப்புறம் தான் மனப்பாடம் பண்ணணும். டேரெக்டாக மனப்பாடம் பண்ணுறது யூஸ் ஆகும் தான், இல்லைன்னு சொல்ல. பட் என்ன இருந்தாலும் ஒரு டைம், அட்லீஸ்ட் ஒரு டைம், லைஃப் டைமில் ஒரு டைமாவது அது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம இதுவும் பேசிக் தான், ரொம்ப பெரிய டெரிவேஷனாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இதில் சின்ன சின்ன டெரிவேஷன் தான், இதெல்லாம் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நான் அந்த டெரிவேஷன் பண்ண போகிறேன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே டெரைவ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஈஸி தான், ரொம்ப பெருசுனால இல்லை, எழுதுறதுக்கு தான் டைம் ஆகும். ஓகே, ஸோ அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட ஃபார்முலாவை டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை நம்ம எரேஸ் பண்ணிடுறேன். நான் இங்கே டேரெக்டாக எழுதிடுறேன். சரி, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? இது ஜென்ரல் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முக்கு பதிலாக நான் இன்னொரு ஃபார்மில் எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா, ஏ ப்ளஸ், இங்கே பாருங்கள், நான் முன்னாடி இது என்னது, இதெல்லாம் சீக்வன்ஸ். இப்போ இதிலே ப்ளஸ் போட்டேன்னா அது என்னது, சீரியஸ். நான் இப்போ சீரியஸ் மூலிமா எழுத போகிறேன். ஏ ப்ளஸ் டி, செகண்ட் டேர்ம் ஏ ப்ளஸ் டி, தேர்ட் டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் 2d. அதுக்கப்புறம் கடைசி டேர்ம் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இப்படி தானே எழுதணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடைசி டேர்மோட வேல்யூனது எல்லாம். நான் அதனால் என்ன பண்ண போகிறேன், இதை தூக்கிட்டு எல்லுன்னு மட்டும் போட போகிறேன். இது கூட நான் இன்னும் 2 டேர்ம் சேர்க்க போகிறேன். என்ன டேர்ம் சேர்க்க போகிறேன்னா, எல்லுக்கு முன்னாடி இருக்க 2 டேர்ம் சேர்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம எழுதலை, இப்போ நான் எழுத போகிறேன். இப்போ கடைசி எல் டேர்மை கடைசியாக வச்சுக்கோங்க. எல்லுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் என்னென்னா L-D தான் எல்லுக்கு முன்னாடி இருக்க டேர்ம். இங்கே பாருங்கள், ஏ கூட ப்ளஸ் டி ஆட் பண்ணால் செகண்ட் டேர்ம் கிடச்சிரும். அதுக்கு லாஸ்ட்லேருந்து செகண்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்முக்கு முன்னாடி டேர்ம் இருக்குன்னா -d பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்க டேர்ம் கிடச்சிரும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் வந்து L-2d. ஓகேங்களா? இப்படி எழுதுனா இதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா எஸ்ன்னு எழுதுவோமா. நம்ம சொன்னோமா இது என்னது, சீரியஸோட வேல்யூ. ஓகே, இது இப்படி எழுதுனீங்க அப்படின்னா இது எஸ்ன்னு போட்டு டினோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறேன், இதே மாதிரி தான் எழுத போகிறேன், பட் கொஞ்சம் வித்தியாசமாக எழுத போகிறேன். இந்த கடைசி டேர்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி டேர்மை முன்னாடி எழுத போகிறேன். இது அடிஷன்னால் நம்ம முன்னாடி தெரியும் 2 + 3 + 4 4 + 3 + 2ன்னு எழுதலாம்ல, அது மாதிரி தான் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஒன்றும் பெருசாக எழுத போகிறதில்ல. அப்போ என்ன பண்ண போகிறேன், கடைசி டேர்ம் எழுத போகிறேன். எல்ல இப்படி அடிச்சுக்கிறேன், L-D, அப்புறம் L-2d, இங்கே என்ன பண்ணிக்க பாருங்கள், எல் எழுதியிருக்கேன், அப்புறம் L-D எழுதியிருக்கேன், அப்புறம் L-2d எழுதியிருக்கேன். அப்படியே போகிறேன். அப்புறம் கடைசியாக என்ன பண்ண போகிறேன், A + 2d, A + D, அதுக்கப்புறம் +A. இப்படி தான் நான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். இதை நான் என்ன சொல்ல போகிறேன், செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டேன்னா, இப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, இதில் டோட்டலாக n டேர்ம்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது nth டேர்ம். அப்போது சம் ஆஃப் அப் டு n டேர்மை நம்ம என்ன சொல்லுவோம்னா Sn அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் அப் டு n டேர்ம்ஸை Sன்னு சொல்லுவோம். இதையும் Sn தான், ரெண்டுமே Sn தான். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக பாருங்களேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் Sn இருக்குது, இந்த பக்கமும் Sn இருக்குது. அப்போ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் Sn வந்துருமா. அடுத்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து A இருக்குது, இங்கே L இருக்குது. அப்போது எழுதும்போது A + Lன்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே A + D இருக்குது, இங்கே L-D இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டியும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது, இங்கே மைனஸ் சிம்பிளாக இருக்குது. அப்போ இங்கேயும் A + L இருக்கும், இங்கேயும் A + L இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணுங்கள், இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே +2d இருக்குது, இங்கே -2d இருக்குது. அப்போ -2டையும் +2டையும் கேன்சல் ஆகிடும், வெறும் A + L மட்டும் இருக்கும். இங்கேயும் A + L மட்டும் இருக்கும். அதுக்கு அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியாகவும் எல்லாமே A + L தான் வரும். இங்கே பாருங்கள், -2d +2d கேன்சல் ஆயிரும். L + A என்பதால் A + L எழுதுனேன். அதே மாதிரி இன்னொரு டைம் A + L இருக்கும், இன்னொரு டைம் A + L இருக்கும். ஓகேவா? இது சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பக்கம் எத்தனை, இது எல்லாமே A + L தானே, மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா n டேர்ம்ஸ் இருக்கும். ஏன்னா n டைம்ஸ் இருக்கும். ஸோ n × A + L, இல்லைங்களா? n × A + L which is 2Sn. நம்மளுக்கு என்ன தேவை, Sn தான் தேவை. அப்படியே சிம்பிளாக எழுதினா Sn = n/2 A + L. இதுதான் நம்மளுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் நம்ம இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபார்முலா. இது ஈஸி தான். நம்ம எப்போயுமே நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கும்போது அது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்மு, எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்மு,
அப்புறம் என்னங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலாவே. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இது ஒரு வகையான ஃபார்முலா. இதில் மெயினாக முன்னாடியே சொன்ன மாதிரி எல் இஸ் ஈக்குவல் டு, நம்ம முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எல்லுக்கு இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டோம், அதாவது எல்லோடைய வேல்யூவை ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு எழுதலாமா, அதையும் நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம், எல்லுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மாறும். எப்படி மாறும் பாருங்கள், என் பை டூ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ ஏ ப்ளஸ் எல்லுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பாருங்கள் எல்லுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படின்னு எழுத போகிறேன். இல்லை இன்னொரு ப்ராக்கெட் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? சரி, இந்த எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு எழுதியிருக்கேன். இப்போ இது திரும்பி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் ஏ என்ன ஆகிடுது, 2a ஆகிடுது. ஸோ ஏ ப்ளஸ் ஏ பிகம்ஸ் 2a ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஓகேங்களா? 2a ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இதுவும் ஒரு ஃபார்முலா. ங்களா, இந்த ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்தளவு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆனால் அடிஷ்னலாக ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். எல் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் போதும் ஆனது சம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா, எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போது 1 3 5 7 9 இப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இதில் 50th டேர்ம் வரைக்கும், ஓகேங்களா, 50th டேர்ம் வரைக்கும் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இதனுடைய சம் கேட்குறாங்க. சம் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சம் ஆஃப் தி சீக்வன்ஸ்னு என்னத்தனா 1 + 3 + 5 + 7 + 9 ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது. அப் டு 50th டேர்ம் வரைக்கும் என்ன ஆன்சர், என்ன வேல்யூ சீரியஸ் வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏவோட வேல்யூ என்னது 1, அதுக்கப்புறம் டியோட வேல்யூ என்னது, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2, அப்போ டியோட வேல்யூ 2. ஃபஸ்ட் எடுத்தானே இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான் பார்க்கணும். அது எப்படி பார்ப்பீங்க, இந்த ரெண்டு டேர்முக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2, இங்கே இருக்கிற டேர்முக்கு 2, இங்கே இருக்கிற டேர்மு 2. ஸோ அப்போ காமன் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஏவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, டியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலானா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். பாருங்கள், ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, எல்லோட வேல்யூ தெரியல, பட் டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் என் நம்மளுக்கு தெரியும். என்ன சொல்லிட்டாங்க, என்னோட வேல்யூ 50th டேர்ம் அப் டு 50 டேர்ம்ஸ் வரைக்கும் கண்டுபிடி சொல்லிட்டாங்க. இப்போ எல் நம்மளுக்கு தெரியல, ஸோ அப்போ அந்த இதுக்கு தான் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எல் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ ஏவோட வேல்யூ என்னது, ஏவோட வேல்யூ 1, அப்புறம் என்னோட வேல்யூ என்னது 50 டேர்ம்ஸ்னால 50 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ 2. ஓகே, டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ 1 ப்ளஸ் 50 minus 1 which is 49 into 2 which is 98 plus 1 99. So L is equal to 99. ஓகே, எல்லை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இந்த இதில் எல்லை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ ஆல்ரெடி தெரியும், என்னும் நம்மளுக்கு தெரியும். அப்படியே போட்டுறேன் ஆன்சர். ஸோ 50/2, எண்ணுக்கு பதிலாக 50 போடுறேன், அதுக்கப்புறம் ஏக்கு பதிலாக 1 போடுறேன், அப்புறம் ப்ளஸ் 99. எல் வந்து 99. ஓகே, எல்லுனா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கடைசி டைமை நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதனோட வேல்யூ 99 அப்படின்னு அர்த்தம். ஸோ 50/2 வந்து போகிறதுக்கு முன்னாடி 50/2 அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 + 99 வந்து 100. ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கனாலே போட்டுக்கலாம். ஸோ 50/2 which becomes 25. ஸோ 25 × 100 2500. ஓகேங்களா, என்னோட வேல்யூ அளவு 2500. ஸோ இப்போ உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுக்கு இந்த கொஷினை படி மொத்தம் 50 டேர்ம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு சம் சால்வ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம்பிள் 2. ஓகே, இதில் 2 + 4 + 6 + 8 அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப் டு 100 வரைக்கும் இருக்குது. இப்போ அதை நான் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், இது ஒரு ஆல்மோஸ்ட் 50th டேர்ம்னு தெரிஞ்சிடும். ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரியல. இப்போ 100 பதிலாக 120 140 கொடுத்துருக்காங்கன்ற பட்சத்துக்கு இது வந்து எல்லோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இது வந்து என்னது, எல்லோடைய வேல்யூ அது நம்மளுக்கு தெரியும். எல் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு தெரியும். பட் என்ன தெரியாது, எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு தெரியாது. ஓகேவா, ஸோ அப்போ அந்த கேஸுக்கு எஸ்என் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த மாதிரி இருக்கிற அரித்மெட்டிக் சீக்வன்ஸுக்கு n/2 ப்ளஸ் ஏ ப்ளஸ் எல் ஆச்சா. இதில் என்னென்ன தெரியும், ஏவோட வேல்யூ தெரியும். ஏவோட வேல்யூ என்னதுன்னு எழுதிடுறேங்க, வேறு கலரில் எழுதுறேன். ஏவோட வேல்யூ என்னது 2. அதுக்கப்புறம் காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூவும் 2. அப்புறம் எல்லோடைய வேல்யூ லாஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், விச் இஸ் 100. பட் தெரியாத டேர்ம் என்னென்னா என்னுடைய வேல்யூ தான் தெரியாது. என்னுடைய வேல்யூ மட்டும் தான் தெரியாது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதுவும் ஈஸி தான். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், எல்லுக்கு என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் n - 1 இன்ட்டு டி, அதான் ஃபார்முலா. இப்போ இதில்
ஏ தெரியும், டி தெரியும், எல் தெரியும். அப்போ n ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல் வந்து 100, ஓகே, ஏவோட வேல்யூ எவ்வளவு 2 ப்ளஸ்ஸு என்னோடைய வேல்யூ எவ்வளவு n தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n-1, டியோட வேல்யூ 2. ஸோ அப்போது இங்கே பாருங்கள் 2 ப்ளஸ் இந்த ஃபுல் டேர்ம், அதனால் இந்த 2 இப்படி கொண்டு போனீங்கன்னா 100 - 2 ஆயிரும். அப்போ 98 which is equal to n-1 × 2. இங்கே பாருங்கள் இது அப்படியே செட்டாக நீங்கள் எழுதிருக்கேன், n-1 × 2. இப்போது இங்கே 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே 2 மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 எந்த கொண்டு போனால் டிவிஷன் ஆயிரும். ஸோ 98/2 49. 49 is equal to n-1. ஸோ இப்போ n is equal to 49 + 1 ஆயிரும். ஸோ n is equal to 50. ஸோ நம்பர் ஆஃப் nth டேர்ம் வந்து 50 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற டேர்ம் வந்து 50th டேர்ம். அப்போ இதில் பார்க்கும்போது என்னும் தெரிஞ்சிச்சு, ஏ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ n is equal to, எப்போயுமே ஃபார்முலா எழுதுங்க, அப்போ தான் நம்ம கரெக்டாக எழுதுகிற மாதிரி தெரியும். ஓகே, n/2 × a/l. n வந்து 50 / 2, ஏவோட வேல்யூ இனிஷியல் வேல்யூ 2, லாஸ்ட் டேர்ம் என்னது, which is l is equal to 100. l is equal to 100. ஸோ இந்த இடத்துல 25 × 2 + 100 which is nothing but 102. இப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் 50/2 அப்படியே வச்சுக்குவேன். ஏன்னா இது ஈஸியாக கேன்சல் ஆகும். 50 × 51 ஆயிரும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 0 ஃபஸ்ட் எழுதிக்கிட்டு 1 5s are 5, அப்புறம் 5 5s are 25, 2550. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ n which is equal to, ஓகே, இது 2550. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோடைய ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. அது நம்ம எப்படி டெரைவ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அடுத்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்க்க போகிறோம், which is ஜிபி அப்படின்னு சொல்லுவோம், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ இதில் தான் நம்மளுக்கு ஒரு சம் வரும். அதுவும் ஈஸி தான், ஜென்ரலாக அது நம்ம அந்த அளவுக்கு தேவையில்லை, ஒரு டெரிவேஷன் தான், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்ல. சரி, இப்போ இதுக்கும் டேரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 4 8. இப்போ பாருங்கள் என்ன பண்ணிக்கேன், 2 4 8, அப்புறம் 16 32. ஓகேவா, இது என்னது, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஓகே, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. இதில் என்ன பண்ணுறது, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள ரேஷியோ பார்க்கணும். ரேஷியோ பார்க்கும்போது 2, அதாவது 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். கரெக்டாக, 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும். ஸோ இதுவும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 8ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கும். 16ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸ் இப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு 2 கூட எதாவது ஆட் பண்ணுவோம், ஆனால் இந்த ஃபஸ்ட் டேர்ம் கூட ஆட் பண்ணால் செகண்ட் டேர்ம் கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஃபஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் டேர்ம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு டேர்ம்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அது தான் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது ஈஸி தான். 4 12. இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும், 4யும் 12ம் போட்டாலே அடுத்த டேர்ம் என்ன ஆயிரும், ஏன்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 3. 4 × 3 12, 12 × 3 எவ்வளோ 36, 36 × 3 எவ்வளோ 108. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஓகே, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் இப்படியே போயிட்டுச்சுன்னா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் தானே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இதில் 3 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், -6 ஆகுது. இங்கே பாருங்கள், இதில் என்ன டேர்ம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, -2 இருக்குது. அது மூலம் தெரிஞ்சுக்கணும். 3ஐ -2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -6 கிடைக்கும். அப்போ -6ஐ -2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதனால் 12 கிடைக்கும். அப்புறம் 12 -12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -24. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் போட்ட மாதிரி ஜியாமெட்ரி ப்ராக்ரஷனுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் போடுறோம், விச் இஸ் ஏங்கிறது தான் ஃபஸ்ட்டு டேர்மு. ஏ இன்ட்டு ஆர், ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம்ல, இப்போ இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் டின்னு போட்டோம். இதில் என்ன பண்ணோம்னா ரேஷியோங்கனால ஆர் போடுறோம். ஓகேங்களா, இது என்ன சொல்கிறோன்னா காமன் ரேஷியோ. ஆர் இஸ் ஈக்குவல் டு காமன் ரேஷியோ. இந்த இடத்துல ஆர் இஸ் ஈக்குவல் டு 2, இங்கே ஆர் இஸ் ஈக்குவல் டு -2 இந்த எக்ஸாம்பிள் படி. ஏன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு -2, இங்கே ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, இந்த 3 எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டோம். இப்போது ஏஆர் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஏஆர் கியூப் அப்படியே போய்கிட்டே இருக்கும்.
கடைசி டேர்மு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் என் மைனஸ் ஒன்னா, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு டேர்மு, இது செகண்ட் டேர்மு, இது தேர்டு டேர்மு, இது ஃபோர்த்து டேர்ம் ஆச்சா. இப்போ பாருங்கள், ஃபோர்த்து டேர்மில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, இங்கே ஃபோர்த்து டேர்மு அதனால் 3 வந்திருக்கு, இங்கே தேர்டு டேர்மு 2 வந்திருக்கு. அப்போ டேர்மோட ஒரு வேல்யூ குறைக்கணும். அதனால தான் ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று எழுதியிருக்கோம். இது என்ன டேர்மு, இது வந்து nth டேர்ம். ஓகே, ஸோ இப்போது இதுதான் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனோட ஜென்ரல் ஃபார்மேட். ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அப் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். இதுதான் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனோட ஜென்ரல் டேர்ம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போது ஓகே, இதுக்கு சம் கால்குலேட் பண்ணுறபடி சம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இந்த சம் எடுத்துக்கோங்க, இந்த கொஸ்டின் எடுத்துப்போம். 2 + 4 + 8 + 16 + 32 + அப்படி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு சம்மு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்போம்ல, அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது. என்ன இருக்குன்னா, இதில் இந்த டேர்மை nth டேர்மை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈஸி தான், ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தால nth டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபார்முலா போட்டோன்னா nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி ஒரே ஒரு சம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சீரீஸுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஓகே, டெரைவ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா 3, 6, 12, 24. இங்கே பாருங்கள், 3 × 2 6, 6 × 2 12, 12 × 12, சரி 12 × 2 24, அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, 10th டேர்ம், இதில் இருக்கிற 10th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 20th டேர்ம் வேணால், 20th டேர்ம் ரொம்ப பெரிய கால்குலேஷனாக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு 10th டேர்ம் மட்டும் இப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ 10th டேர்முக்கு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலான ஏ × ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று. இதில் n = 10னா, n = 10னா, அப்போ 10th டேர்ம் வந்து which is equal to a into r power 10 minus 1 இல்லை 10 minus 1. இப்போ இதில் ஏங்கிற டேர்ம் என்னது, a is equal to 3, ஆறுங்கிறது 2. ஏன்னா 3 × 2 6, 6 × 2 12, 12 × 2 24. ஸோ ஆரோட வேல்யூ 22. ஓகே, இப்போ a is equal to 3, ஆரோட வேல்யூ 2, 2 power 9. ஓகே, சரி. இப்போ இது பார்க்கும்போது என்னடா 2 power 9 எப்படி கால்குலேட் பண்ணுறது யோசிக்க வேணாம், ஈஸி தான். எப்படி எழுதலாம்னா 2 power 3 எழுதலாம். ஏன்னா இப்படி இருக்கும், நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். இப்போ இதுக்கு தான் நான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். a பவர் m பவர் n, a பவர் mn எழுதுவோம். அதான் 2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ரேஷியோஸ், பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸில் நம்ம படித்தோம். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். 2 power 3 பவர் 3 இருந்துச்சுன்னா 3 × 3 9 அர்த்தம். ஸோ அது பிகம்ஸ் 9. 9 இப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம், இப்படி இருக்கிறத இப்படி எழுதிக்கிறோம். இப்போ 2 கியூப் என்னது, 2 × 2 4, 4 × 2 8. ஸோ அப்போ 3 × 8 கியூப். ஓகே, 8 கியூப்னு எழுதிக்கலாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ 8 கியூப் என்னது, 3 × 8 கியூப். 8 கியூப் வந்து 512. 8 கியூப் வந்து 512. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 3s are 6, 2 3s are 6, 3 1s are 3, அதுக்கப்புறம் 15, 1536. ஓகேங்களா, இப்போ இதில் இருக்கிற 10th டேர்மோடைய வேல்யூ என்னது, 1536. இப்போ இதே கடைசியாக 10th டேர்ம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதனுடைய வேல்யூ 1536. இதே மாதிரி 20th டேர்ம் கண்டுபிடிக்கலாம், இதே மாதிரி 100th டேர்ம் கூட கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. சம் ஆஃப் ஜாமெட்ரிக் சீரிஸ் நம்ம வரப்போகிறோம். இப்போ தான் நம்ம எப்படி சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாமெட்ரிக் சீரிஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம், ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அப்படியே போயிட்டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் இப்படின்னு எழுதணும்ல. அதே இதை நம்ம என்ன பண்ணோம், எஸ்ன்னு போட போகிறோம். இப்போ எஸ் ஆஃப் என் டேர்ம்ஸ், ஏன்னா இது மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கும், n டேர்ம்ஸ் இருக்கும். இதை நம்ம எப்பயும் போல் என்ன பண்ண போகிறோம், இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இதுக்கு முன்னாடி சீக்வன்ஸாக பார்த்தோம், அதை ஏஆர் எப்படின்னு பார்த்தோம். சீரியஸாக போடும்போது ++ போட்டு எழுத போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான் அப்படியே மாற்றி எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ண போகிறோம். இது கூட என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட மல்டிப்ளை பை ஆர் ஆன் போத் சைட்ஸ். இந்த 2 சைடுமே நான் என்ன பண்ண போகிறேன், ஆறாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ r × sn, a × r, ஏஆர் ஸ்கொயர், அப்புறம் ஏஆர் கியூப், ஏஆர் பவர் 4 அப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்து ஏஆர்னு வந்துடும். இங்கே கரெக்டாக ஏஆர் பவர் என்னன்னு வந்துடும். ஏன்னா ஆர் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு ஆர்னு போட்டிங்கன்னா இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஓகே, இது வந்து ஆர் பவர் 1ன்னு அர்த்தம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஆர் பவர் என்னன்னு மட்டும்தான் கிடைக்கும். இதெல்லாமே நம்ம பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸில் பார்த்துட்டோம். ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்,
ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறேன். அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஸ்என் ஆர்எஸ்என், இங்கே பாருங்கள் எஸ்என் மைனஸ் ஆர்எஸ்என். இப்போ பாருங்கள் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த டேர்மை விட்டுருங்க, ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் போதிக்கு விடுங்க. செகண்ட் டேர்ம் பாருங்கள் ஏஆர் இருக்கா, இங்கே இருக்கிற டேர்ம் என்ன ஏஆர் இருக்கா. அப்போ என்ன ஆகிடும், ஏஆர் கேன்சல் ஆகிடும், ஏஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஏஆர் கியூப் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இங்கே ஏஆர் 4 இருக்கும், அதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஏஆர் பவர் n-1 இருக்கும், இங்கே ஏஆர் n-1 இருக்கும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இருக்கிற ரிமைனிங் டேர்ம் என்னென்னா இந்த ஏஆர் இன்னும் இந்த ஏ மட்டும்தான் ரிமைனிங் டேர்ம். அப்போது ஏ ப்ளஸ் ஏஆர் பவர் n இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு இதுதான் வரும். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாகிடும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, என் தான் தேவை. ஸோ அதனால் என்ன வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் ஆறு, இங்கே ஏ காமன் டேர்ம் அதனால் வெளியே எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் ஆர் பவர் n. ஓகேலா, 1 ப்ளஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆர் பவர் n இன்ட்டு n இருக்கா. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, என் மட்டும்தான் தேவை. ஸோ என் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இங்கே இருக்கிற 1 மைனஸ் ஆரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதான். இப்போது இதை என்ன பண்ணுறேன், ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ரீஅரேஞ்சுனா ஒன்றும் பண்ண போல், இங்கே 1 ப்ளஸ் ஆர் பவர் n இருக்கா, அதான் ஆர் பவர் n. இங்கே என்ன அது ஒரே தப்பு பண்ணிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. என்ன பண்ணிட்டேன்னா மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், விச் இஸ் ஏ மைனஸ்னு வரும். இங்கே ஏ மைனஸ் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ ரிமைனிங் டேர்ம் ஏஆர் பவர் n இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது மைனஸில் வரும், ஏ மைனஸ் ஏஆர் பவர் n. ஓகேங்களா, இப்போது இங்கே 1 மைனஸ் ஆர் பவர் n இருக்கும். ஓகே, அப்போது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இதை இப்படி மாற்றி எழுத போகிறேன். அதாவது ஆர் பவர் n மைனஸ் 1 எழுத போகிறேன். அப்படின்னா மைனஸ் வெளியே எடுத்துருவீங்க. இதுலேயும் ஆர் மைனஸ் 1 எடுத்திங்கன்னா இதுலேயும் மைனஸ் வெளியே எடுத்துருவீங்க. மைனஸ் வெளியே எடுத்திங்கன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நான் இப்படி எழுதிக்கலாம்னா ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஸோ ஜென்ரலாக இதை தான் நம்ம மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்போம் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில். இது தான் சம் ஆஃப் n டேர்ம்ஸ், ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இதுதான் ஃபார்முலா, ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. எக்ஸாம்பிள் என்னென்னா 2 ப்ளஸ், சிம்பிளாக இருக்கிறத எடுத்துக்கிறேன், 2 + 4 + 6 + 8 அப் டு 6th டேர்ம் வரைக்கும். நான் ஆல்ரெடி 4 டேர்ம் எழுதிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, 6th டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறேன். அப்போது இதில் என்ன வேல்யூ, n = 6, ஏவோட வேல்யூ 2, அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூவும் 2. பாருங்கள், ஏவோட வேல்யூ 2, 2 2 எலிமெண்ட்டில் பண்ணால் 4 கிடைக்குது. ஸோ ஆரோட வேல்யூவும் 2 ஆகிடுது. இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், 2 + 4 + இங்கே கொஸ்டினே தப்பாக எழுதியிருக்கேன். 2 × 4 × 8 வரும், 8 16 வரும். ஓகே, ஸோ 2 4 8 16 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வேல்யூ என்ன எழுத போகிறோம். ஓகே, ஸோ என் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து 2. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் ஃபார்முலா எழுதிடுறேன். ஃபார்முலா வந்து ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஓகே, டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இப்போ ஏவோட வேல்யூ என்னது 2, ஆரோட வேல்யூ என்னது 2. கரெக்டாக, ஆரோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 6 பவர் மைனஸ் 1 டிவைடட் பை ஆரோட வேல்யூ என்னது 2 மைனஸ் 1. ஓகே, ஸோ அப்போ 2 × 2 பவர் 6, 2 பவர் 6 நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஈஸியாக எழுதலாம், 2 பவர் ஸ்கொயரு இன்ட்டு 2 பவர் ஸ்கொயரு இன்ட்டு 2 பவர் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். இல்லை 2 க்யூப் × 2 க்யூப் எழுதிக்கலாம், பெஸ்ட்டு. 2 க்யூப் × 2 க்யூப் 8 × 8ன்னு அர்த்தம். இல்லை டிவைடட் பை 2 மைனஸ் 1 1. ஓகே, ஸோ அப்போ 2 × 2 பவர் 3 என்னது 8, 2 × 2 × 4, 4 × 2 8, 8 × 8 64, 64 மைனஸ் 1 டிவைடட் பை 1. ஸோ அப்போ மேலே இருக்க வேல்யூ என்ன, ஒன்று வேணாம், இது எதுக்கு திரும்பி எழுதிட்டு ஒன்று ஆக போகிறதில்ல. ஓகே, 64 மைனஸ் 1. ஓகே, 64 மைனஸ் 1 வந்து 63, 63 × 2 விச் இஸ் 126. ஸோ அப்போது இதனுடைய வேல்யூ எவ்வளவு 126. என் விச் இஸ் ஈக்குவல் டு 126. ஓகே, இந்த சம் முடிஞ்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த சம் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். இப்போ இதுக்கு அடுத்து பார்க்க போகிறதா நம்மளுக்கு நீட்டில் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போகலாம். இந்த எக்ஸாம்பிள்லேருந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு அப்படியே ஆல்மோஸ்ட் யூஸ் ஆகும். ஸோ சம் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா 1 + 1/3 1/9. அப்புறம் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, இது கூட 1/3 மேட்டில் பண்ணால் 1/3 ஆகிடும். 1/3 கூட 1/3 மட்டும்னா 1/9 ஆயிடும். அப்போ இது கூட 1/3 மட்டும் பண்ணிங்கன்னா 1/27 ஆகும், 927 ஆகும். அது அப்படியே போகுது அப் டு இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ். இப்படி இருக்கா. இப்போ கொஷின் என்னது, ஏ = 1,
r is equal to 1/3 n is equal to infinity ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தெரியும் Sn வந்து கண்டுபிடிக்கணும்னா a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை r மைனஸ் 1. ஓகே, இப்போது ஏவோட வேல்யூ 1 எழுதிடலாம். ஏவோட வேல்யூ 1 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 1/3 பவர் இன்ஃபினிட்டி மைனஸ் 1 டிவைடட் பை r வந்து 1/3 மைனஸ் 1. இப்போது எனக்கு இங்கே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதே இந்த டேர்ம் தான். இங்கே பாருங்க, இது கரெக்டாக எழுதிக்கிறேன். சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதே இந்த 1/3 பவர் இன்ஃபினிட்டி தான், அதாவது r பவர் n தான். ஆரோட வேல்யூ என்னது 1/3, என்னோட வேல்யூ என்னது இன்ஃபினிட்டி. ஏன்னா அப் டு இன்ஃபினைட் டேர்ம்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை நம்ம என்ன இப்போ எனிதிங் பவர் இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி, பட் இங்கே ஆல்ரெடி ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷனை 1/3 போட்டிங்கன்னா 0.33 வரும். ஓகே, 1/3 போட்டிங்கன்னா 0.33 வரும். ஸோ அப்போ 0.33 நீங்கள் இன்ஃபினிட்டி வரைக்கும் போனீங்கன்னா ஆன்சர் வந்து ஆல்மோஸ்ட் 0 வரும். ஆன்சர் ஆல்மோஸ்ட் 0 வரும். ஏன் 0 வரும் இது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1/3 பவர் இன்ஃபினிட்டியை 1 பவர் இன்ஃபினிட்டி 3 பவர் இன்ஃபினிட்டி எழுதிக்கலாமா? இப்போ 1 பவர் இன்ஃபினிட்டியை 1 எழுதிக்கலாம். 3 பவர் இன்ஃபினிட்டி, 3ங்கிறது ஒரு பெரிய நம்பர் தான் 1 கம்பேர் பண்ணும்போது. அப்போ 3 பவர் இன்ஃபினிட்டி என்ன இன்ஃபினிட்டி ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 1/∞ என்னது 0 ஆகிடும். அப்போ r பவர் என்ன ஆகிடுச்சு, இங்கே 0 ஆகிடுச்சு. ஸோ அப்போது இங்கே 1 இருக்குது, இங்கே பாருங்கள் இந்த 1 இருக்குது, இதை விட்டுறேன், இந்த 1 அப்படியே விட்டுறேன். இங்கே பாருங்கள் இந்த 1/3 பவர் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக நான் 0 போட போகிறேன். அப்போது 0 - 1 டிவைடட் பை என்ன ஆகிடுச்சு 1/3 - 1 இருக்குது, 1/3 - 1 இருக்குது. ஸோ அப்போ என்னது -1 1/3 - 1ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், இங்கே மேலே இருக்கிற டேர்மை இங்கே பாருங்கள், இங்கே மேலே இருக்க டேர்ம் இருக்கா, இந்த மேலே இருக்கிற டேர்மை கீழே இருக்க டேர்மை நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா இங்கே பாருங்கள், -1 1 - 1/3ன்னு எழுத போகிறேன். மைனஸ் வெளியே எடுத்துக்கிறேன். 1 - 1/3 -1 எழுதி எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/1 - 1/3 ஆகிடும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/3 - 1 டிவைடட் பை 3. அந்த 3யை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். நான் மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3 ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3/2 ஆகும். ஆன்சர் 3/2 ஆகும். சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் போடணுமா, 1/3 பவர் இன்ஃபினிட்டியாக போடணுமான்னு கேட்டால் இந்த ஃபார்முலா அப்படியே போட தேவையில்லை. அது சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக நம்ம மாற்ற போகிறோம். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக கொண்டு வர போகிறோம். அது எப்படி கொண்டு வர போகிறோம் பாருங்களேன். ஸோ இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், Sn கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இதை நம்ம சிம்பிளிஃபைடாக கொண்டு வரணும்ல, அது எப்படி கொண்டு வர போகிறோன்னு பாருங்கள். இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். Snலேருந்து கொண்டு வரேன் சிம்பிளிஃபைடாக. ஸோ Sn வந்து a இன்ட்டு r பவர் n - 1 டிவைடட் பை r - 1 இருக்கா. இப்போது ஃபஸ்ட் இந்த கேஸ் யூஸ் பண்ணணுன்னா இங்கே r இருக்குது பார்த்தீங்களா, r வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கணும். ஃப்ராக்ஷனாக ஒன்றும் இல்லை, சொன்ன மாதிரி 1/2 1/3 இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஃபார்முலாவே அப்ளை ஆகும். இந்த கேஸில் r பவர் n, அதுவும் இல்லாமல் மெயினாக n வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கணும், அப் டு இன்ஃபைனைட் டேர்ம்ஸாக இருக்கணும். அப்படின்னா r பவர் n வந்து 0 ஆகிடுச்சா, நான் சொன்னோம்னா இந்த மாதிரி கேஸில் r பவர் n 0 ஆகிடும். அப்போது a இன்ட்டு 0 - 1 டிவைடட் பை r - 1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே மேலே -aன்னு வரும் டிவைடட் பை r - 1ன்னு இருக்கும். இப்போது இதை நீங்கள் மாற்றி எழுதினீங்கன்னா a/1 - rன்னு வரும். கரெக்டாக a/1 - rன்னு வரும், விச் இஸ் Sn. இந்த இதுக்கு முக்கியமான கேஸ் என்னென்னா, திஸ் இஸ் ஃபார் அ சீக்வன்ஸ், ஓகே, வேர் r is equal to a ஃப்ராக்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என்னங்கிற டேர்ம்ஸ் வந்து இன்ஃபினிட்டி டேர்ம் வரைக்கும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, a/1 - r. இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா இன்ஃபைனைட் டேர்ம்ஸ்னு எழுதுவோம். ஓகே, சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் அப்படின்றதும் வேறு r இஸ் முக்கியமானது, இட் இஸ் அ ஃப்ராக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஓகே, இப்போது இது ஓகே, சரி, இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டோம்ல. இப்போ இது எதுக்கு சார் இவ்வளோ தூரம் நம்ம அந்த ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் யூஸ் பண்ணால், ஒரே ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டெரிவேஷன் பண்ணுவோம். எதுலனா கொலிஷனில் பண்ணுவோம். ஒரு பாலை சர்டன் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணோம்னா இங்கே இருக்குது, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை, பட் அதாவது இதை டெரைவ் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுக்க போகிறேன் நான். ஓகே, ஏன்னா இது எப்படியும் நம்ம அப்போ தான் டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் டெரைவ் பண்ணி பார்த்து ஒன்றும் யூஸ் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ இது என்ன பண்ணணும்னா, ஒரு பாலை ஒரு சர்டன் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ண போகிறேன். அதாவது அந்த ஹைட் என்னென்னா ஹச்சுங்கிற ஹைட் இருக்குது, கிரவுண்ட்லேருந்து ஹச்சுங்கிற ஹைட்டில் அந்த பாலை ட்ராப் பண்ண போகிறேன். இதனோட இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கும், ஏன்னா ட்ராப் பண்ண போகிறதுனால. அதுக்கப்புறம் இது ஒன்ஸ் இந்த கிரவுண்டை ரீச் ஆகும்போது இதனுடைய வெலாசிட்டி u ஆயிடும்.
அந்த வெலாசிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா யூஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாமே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இது முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ தான் ஜஸ்ட் நீங்கள் இப்போ திரும்பி நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இருந்தாலும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் தெரிஞ்சு கஷ்டம். ஸோ அதனால் நான் பேசிக்காக மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக ட்ராப் பண்ணும்போது வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஆனால் இந்த கிரவுண்டுக்கு ரீச் ஆகும்போது என்னோடய வெலாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனுடைய வேல்யூ வந்து யூஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது இங்கே பட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே 2 டேர்மை பிரிப்பாங்க. ஒன் டைம் ஒரு வந்து எலாஸ்டிக் கொலிஷன் பாங்க, இன்னொன்று எலாஸ்டிக் கொலிஷன் பாங்க. இந்த எலாஸ்டிக் கொலிஷன் எலாஸ்டிக் கொலிஷன் நான் பற்றி சொல்ல போகிறதில்ல, ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும் இப்போ உங்களுக்கு. ஸோ இதில் எப்படி கன்சிடர் பண்ண போகிறோன்னா, ஆப்ஜெக்ட் ஒரு வெலாசிட்டியில் ஒரு 10 மீட்டர் பர் செகண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அதுலேருந்து கம்மியாக தான் வெளியே போகும். அதாவது 8 மீட்டர் பர் செகண்டில் தான் வெளியே போகும், திரும்பி பவுன்ஸ் ஆகும். இதில் பவுன்சிங் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா E/Uன்னு சொல்லுவாங்க. இந்த ஈங்கிறது ஒன்றில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் படிப்போம். ஸோ அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் இப்போ ஜென்ரலாக ரஃபாக சொல்கிறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது ஒரு ஹைட் ரீச் ஆகும். கண்டிப்பாக இந்த ஃபைனல் ஹைட்டுக்கு போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெலாசிட்டியோட திரும்பி ரீபவுண்ட் ஆகி வெளியே போகிற வெலாசிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு 3/4 தூரம் தான் போகும். அதுக்கப்புறம் திரும்பி ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் திரும்பி ஹைட் ஆகும், திரும்பி ட்ராப் ஆகும், திரும்பி இப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் போய்கிட்டே இருந்துச்சுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பால் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நான் இப்போ டெரைவ் பண்ணல, பட் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பால் வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து இங்கே ட்ராப் ஆகிறது ஹச்சுங்கிற டிஸ்டன்ஸு, இது H1ங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராவல்னால ஒரு டைம் மேலே போய் 2 டைம் வரதுனால 2 times ஆஃப் H1, அதுக்கப்புறம் 2 times ஆஃப் H2, 2 times ஆஃப் H3 அப் டு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ். இங்கே பாருங்கள், அப் டு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ். ஏன்னா இங்கே வெறும் எதுவுமே போடல, அதனால் அப் டு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ். இப்போ Hக்கு நான் அப்படியே H வச்சுக்கிறேன். பட் இங்கே H1க்கு பதிலாக என்ன ஆகும்னா E²Hன்னு எடுப்போம். இப்போ H1க்கும் Hக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா E²H. தான் நான் சொன்ன மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஸோ 2 times ஆஃப் பாருங்கள், ஏன்னா 2 into H1 இருக்கா, அந்த H1 பதிலாக E²H போடுறோம், H2க்கு பதிலாக E⁴ போடுறோம், H3க்கு பதிலாக E⁴ போடுறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, 2E²H 2E⁴H. இப்போ என்ன பண்ணால் H வெளியே எடுத்திங்கன்னா 1 + 2E² + 2E⁴ ஆயிடுச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இப்போயும் நம்ம ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்ளை பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டேர்ம்ஸை மட்டும் இந்த டேர்ம்ஸில் 2E² வெளியே எடுத்திங்கன்னா 1 + E² + E⁴ ஆகிடும். ஓகே, இந்த கேஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்ளை பண்ண போகிறோம் இந்த கேஸுக்கு. அது மூலமாக அப் டு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஆகிடுச்சு. இதில் மெயினான இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ தூரம் நான் ரொம்ப வேகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. இதை நான் டெரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்லோவாக டெரைவ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன் நான், இல்லைங்களா. அதனால தான் நோட்ஸ்லேயே போகிறேன். இந்த இடத்துல ஈங்கிறோட வேல்யூ வந்து 0 to 1 இருக்குது. இது என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலானது S∞ = A/1 - R. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மு 1 மேலே அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை ஆருங்கிறது இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். 1 E² மல்டிப்ளை பண்ணால் E² வரும், E² மல்டிப்ளை பண்ணால் E⁴ வரும், அதுக்கப்புறம் E⁻6 வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த கேஸில் ஆருடைய வேல்யூ என்னது, E², 1/1 - E². இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் சொல்லியிருக்கேன். பட் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ புது டேர்ம்ஸ் நிறையா வந்திருக்கு. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த டெரிவேஷன் ஒரு அரைகுறையாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா. பட் இந்த சம் டெரைவ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ நேரம் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் டேரெக்டாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, ஓகே. எனிவே நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் மெயினாக இந்த குரூப்பில், இந்த டெலிகிராம் குரூப்பில் அதை போடுறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் ஒரு grip கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ லாகரிதம்ஸ் பற்றி இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கப்புறம் ஒன்றா போகலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.